கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே வானத்திலிருந்து இறங்குகிற மின்னலை போல, இடியை போல, பனியை போல, மலையை போல இந்த இறங்கி இந்த பிள்ளைகளை நினைக்கட்டும். ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தை ஆண்டவரே இந்த வார்த்தையில் வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் என்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இல்லாதவைகளை அழைத்து நிரப்புகிறது. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இருக்குங்கிற, நம்ம பேசினா அது வந்துருக்குற. ஹல்லேலூயா, நம்புறீங்களா? ஆமென். அப்படின்னா நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கோம், அவ்வளோ ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கிறா இல்லையா? அதான். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபங்கிறது இல்லாதவைகளை கேட்கறது. ஹல்லேலூயா, தகப்பனிடம் பேசி இல்லாதவைகளை கேட்கறது ஜெபம். ஹல்லேலூயா, தகப்பனோட உறவு வச்சுக்கிறது, அவரோட பேசுறதுக்கு ஆமென், அந்த டைமிங் தான் ஜெபம். அவரோட உறவு வைத்துக்க, அன்பு வைக்கிறது தான் ஜெபம். ஹல்லேலூயா, ஜெபத்துக்கு நிறைய மீனிங் சொல்லிக்கிட்டே போகலாம். ஹல்லேலூயா, இல்லாதவைகளை அழைத்து நிறைவேற்றுகிற தேவன். ரோமர் 4:17 211 பக்கத்துல, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி. ஹல்லேலூயா, யார அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக கர்த்தர் ஏற்படுத்தினாரு? ஆபிரகாம் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, அநேக ஜாதிகளுக்கும், அநேக ஜாதிகள்னா எல்லா நாடுகளுக்கும், ஜாதிகள்னா நாடுகள். ஹல்லேலூயா, எல்லா நாடுகளுக்கும் ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி. ஹல்லேலூயா, தேவன் ஒருவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அது எனது எழுதப்பட்டுரும். ஹல்லேலூயா, அதெல்லாம் யாரும் அழிக்கவே முடியாது. பிசாசு இடையில பூந்து ஆமென் நம்முடைய அபிஷேகத்தை அழிக்கலாம், இதை புடிக்கலாம், இதை கவுழ்த்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வேலைக்கே ஆவார். ஏன்னா தேவன் எழுதி வச்சுட்டாருன்னா, சொல்லிட்டாருன்னா எழுதின மாதிரி. ஹல்லேலூயா, எழுதி இருக்கிறபடி ஆமென், எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமா, தான் விசுவாசித்தவருமாய். ஹல்லேலூயா, எழுதிட்டாரு, சொல்லிட்டாரு. உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சான்? அப்படியே ஒபே பண்ணிட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல மறு பேச்சே கிடையாது அப்படின்ட்டான். ஹல்லேலூயா, இந்த பக்கமும் அசையாது, இந்த பக்கமும் அசையாது, தேவன் சொல்லிட்டாருன்னா. ஹல்லேலூயா, அதனாலதான் தேவன் நம்மளை படைக்கும் போதே உன்னை வெளியில கொண்டு, இந்த உலகத்துக்கு வெளியில கொண்டு போய் வெளிச்சமா தான் கொண்டு வரேன் அப்படின்னு. ஹல்லேலூயா, இந்த உலகமே இருள்ல கிடந்துச்சு, வெளிச்சம் உண்டாகட்டும்னாரு, வெளிச்சம் உண்டாயிடுச்சு. வேற ஏதாவது வந்துச்சா? சந்திரன் வந்து நின்னுச்சா? இல்ல நட்சத்திரம் வந்து நின்னுச்சா? வெளிச்சம், சூரியன். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வந்து நிற்கும். ஹல்லேலூயா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா, இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த அவிசுவாசமான காரியங்கள். இதைத்தான் விசுவாசம் கொண்டாந்து வச்சு தேவனுக்கு நம்மளுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்தும். ஏன்னா ரொம்ப நாளா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம், அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம், இந்த பிரச்சனை மாறவே இல்லை, மாறவே இல்லை அப்படின்னா ஆமென். இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, வெள்ளை காக்கா பறக்குது. ஆமா ஆண்டவர், வெள்ளை காக்கா இல்ல, சிவப்பு காக்கா மஞ்சள் காக்கா சேர்த்து பறக்குது அப்படிங்க. அவர் சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு மறு பேச்சே கிடையாது, மறு வார்த்தையே கிடையாது. ஆமென், அது அசையாது. ஹல்லேலூயா, ஸ்ட்ராங்கா நிற்கும். அதுதான் அவருடைய வார்த்தைக்குள்ள பவர். இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்காரு? தன்னுடைய வார்த்தையினால் அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவர் படைக்கும் போது என்ன செஞ்சாரு? பெரிய குழியா தோண்டினாரா, ஆழமா வீடு எல்லாம் அந்த மானி பதிப்புங்க, அதுக்கு பேர் என்னங்க? பேஸ் போட், பேஸ். இப்ப என்ன போடுறாங்க? பெல்ட் காங்கிரீட் அது இதெல்லாம் போட்டு பேஸ் போடுறாங்க. பில்டிங் 5 அடுக்கு 10 அடுக்குன்னு அப்படி ஸ்ட்ராங்கா நிக்கணும். அது கூட விழுந்துருது. ஹல்லேலூயா, ஆனா வார்த்தையினாலே பேஸ் போட்டிருக்காரு இந்த பூமி. பூமியும் அப்படியே நிற்குதுன்னா நம்ம வந்து நிற்காம விட்டுருமாங்க. அப்படியே நம்ம வாழ்க்கை அசைக்கிட்டே இருக்கணும், அப்படியே அசைகிற மாதிரி தான் காண்போம். தான் விசுவாசித்தவரும். இதுதான் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் ஈஸியான அற்புதங்களை செஞ்சுட்டு போகிறது காரணம் என்ன? அப்படியே ஒபே பண்ணிடுவோம், தடுமாற்றமே இருக்காது, அதுல சந்தேகமே இருக்க. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென். சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அவிசுவாசம். ஹல்லேலூயா, நடக்கும் அப்படின்னா நடந்துடும். சொல்றது பாருங்க. ஆமென். தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து.
நம்முடைய ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மரிச்சதுக்குலாம் உயிர் கொடுத்திருக்கிறாருங்க. போனதெல்லாம் தொலைவி போய் கண்டுபிடிச்சு போட்டுட்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். யாக்கோபை என்ன செய்யறாரு? இஸ்ரவேலா மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மரித்தது குளிக்கலையே போயிடுச்சா, எந்திரிச்சு உட்கார வச்சுட்டாரு. லாசுவே வா அப்படிங்கிறார். 4 நாள் கழிச்சு சீசர்லாம் சொல்றாங்க, அவ்வளவுதான் இன்னைக்கு கல்லடி கன்ஃபார்ம் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் நம்மளை பட்டையை தீட்ட போறாங்க. 4 நாள் ஆச்சு. இயேசு வந்து அசால்ட்டா என்ன செஞ்சாரு? அழுவாதீங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு என்ன செய்யாரு? மரித்த லாசரு வெளியில வா அப்படின்னு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு என்ன செய்யறான்? நடந்து வர்றாங்க. இதுதான் தேவனுக்குள்ள பவர். நம்மளை படைத்தவர், நம்ம கும்பிடுற சாமிக்குள்ள பவர் இதுதான். அதான் சொல்றாரு. ஆமென். உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறே போல் அழைக்கிறவருமா இருக்கிற இல்லாததை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கூப்பிடு அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? அழைக்கிறவருமா இருக்கிற. இப்ப பொண்ணு அழைச்சி, கல்யாணத்துல பொண்ணு அழைச்சி என்ன செய்யறாங்க? மாப்பிள்ளை வீட்டு கூட்டிட்டு போறாங்க, பொண்ணு அழைப்பு அப்படின்னு. அப்படியே ஆண்டவர் நம்மளை அழைச்சி பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக இந்த உலகத்துல இல்லாததெல்லாம் இருக்கு, அதை எடுத்துக்க, அதை பெற்றுக்கொள்ள அப்படிங்கிறது. ஆமென். அதுக்குதான் இன்னைக்கு தெய்வ வார்த்தை. அல்லேலூயா. இல்லாதவர்கள் இருக்கிற இப்போ அழைக்கிறவருமா இருக்கிறார். அழைக்கிறவர்களா கூப்பிடுறாங்க. ஆமென். பெண் அழைப்பு எப்படி இருக்கும்? கட்டப்பட்டதா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பொண்ணு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு திருமண இல்லற வாழ்க்கைக்குள்ள போகுது. அல்லேலூயா. ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகுது. அப்படிங்கும் போது அப்பா அம்மா பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டு சைடுலாம் மேலதான வச்சு அடிச்சு அப்படியே அந்த தெருவே கதி கலக்கி போகுது. அல்லேலூயா. அவ்வளோ சந்தோஷம். திருமணங்கிறது இருமணம் ஒன்று போடுறது. அல்லேலூயா. ஆனால் தேவன் இங்கே என்ன சொல்றாரு? இல்லாத இருக்கிற இப்போ அழைக்கிறவருமா இருக்கிறார். அழைக்கிறார், அழைக்கிறார். அல்லேலூயா. ஒன்று இணைக்கிறார், அதை போய் சேர்க்கிறார், கோத்துறார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அதுதான் இருக்கிற இப்போ அழைக்கிறமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தப்பானா. யாரு? ஆபிரகாம் என்ன செய்ய? நம்ம எல்லாருக்கும் தப்பா. நம்முடைய அப்பா யாருன்னு சொல்லுவோம்? ஆவிக்குரிய தகப்பன். இப்ப உலகத்தில் இருக்கும்போது எங்க அப்பா தான். எங்க அப்பா பேர் செல்லதுரை. எங்க அப்பா இவ்வளவு ஹைட்டா இருப்பாரு, இந்த கலர்ல இருப்பாரு, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். எங்க அப்பா என் மேல ரொம்ப பாசம் அப்படின்னு நம்ம சொந்த அப்பாவை, மாம்சத்தில் இருக்கிற அப்பாவை. ஆமென். ஆனா இப்ப நம்மளுக்கு ஒரு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். ஆமென். ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னா ஆபிரகாம். அல்லேலூயா. அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தவங்க தாவீது. தாவீதுக்கு அடுத்தது ஏசப்பா. ஏசப்பாவோட சந்ததி நம்ம. அல்லேலூயா, ஆமென். நாம் எல்லாருக்கும் தகப்பனானா ஒத்தாளை வச்சு உலகத்தை கலக்கிட்டே இருப்பாரு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க, நான் தனியா தான் இருக்கேன், தனிமரமா இருக்கிறேன், ஒண்டியா இருக்கிறேன், ஒத்தாளா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஒத்தாளை வச்சு உலகத்துக்கே வேலை காமிச்சார் நம்ம ஆண்டவர். இன்னைக்கு நம்மளாம் உட்கார்ந்து இருக்கிறோம்னா ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்ததுனால தான் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்ல, உயிரோடு அல்லேலூயான்னு சொல்றோம் பாருங்க, உயிரோட ஸ்தோத்திரம்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் ஹைலைட். அல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் தகப்பனானா உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி நம்புவதற்கு ஏது உள்ளவங்க இருந்துதான். ஆமென். அவன் வந்து உன்னுடைய சந்ததி இவ்வளவா ஆண்டவர் சொல்லிட்டார். எப்படி? வானத்தை பாரு, பூமியை பாரு, மணலை பாரு, அந்த அளவுக்கு இருக்கும். நட்சத்திரத்தை பாரு, அந்த அளவுக்கு இருக்கு. என்ன முடிஞ்ச எண்ணிக்கை அப்படின்ட்டு ஆபிரகாம் எண்ணி இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஆயுஷ் காலத்துல கால்வாசி கூட எண்ணி இருக்க முடியாது. கால்வாசி என்ன, 100ல் 1 மடங்கு கூட எண்ணி இருக்க முடியாது நட்சத்திரத்தை. அப்படின்னா அவர் எவ்வளவு மகிமையா இருப்பாருன்னு பாருங்க. அதனாலதான் வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை பாருங்க, பூமியில் உள்ள மணலை பாருங்க அப்படின்னு. அல்லேலூயா. கடற்கரையில் மணல் தனியா உன்னுடைய ஜனங்களை பெருக்கும் அப்படின்னு. ஒரு ஆளை வச்சு எவ்வளவு வேலை செஞ்சிட்டு பாருங்க ஆண்டவர். ஆமென். இந்த அன்பெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவர் எவ்வளவோ பெரிய லெவல்ல இருக்கிறான்னு தெரிஞ்சுக்குவோம். அவர் எவ்வளோ பெரிய அற்புதமான சக்தி, மகா படைப்பாளி. இது இந்த மாதிரி விங்கிலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா ஜெபம் வந்துடும்.
ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் தன்னால வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆவியானுடைய பிரசன்ஸ் உங்களோட அப்படியே ஊத்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. உன்னை நிரப்பிக்கிட்டே இருப்பார். அதான் சொல்றாரு. ஆமென். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி. ஆமென். சொல்லப்பட்டேன். பேசிட்டார். இப்படிதான் இருக்கும். அதான் கட்டளை. அல்லேலூயா. கவனம். சொல்லப்பட்டபடியே நான் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது நம்புவதற்கு ஏதும் இல்லாதது. ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா நம்புறதுக்கு எதுவும் இல்லை. 100 வயசு ஆயிடுச்சு. உச்ச ஊன ஆரம்பிச்சிட்டாங்க. தோல்லாம் தொடர்ந்து தொங்கி போயிடுச்சு. எல்லாம் சுருக்க விழுந்து எல்லாம். ஆமென். 2 காலில் நடந்தவன் இப்போ 3 காலில் நடக்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? ஆனா அந்த சமயத்திலையும் ஆண்டவர் சொன்னதை மாற்றவே மாட்டாருன்னா அந்த அப்படியே என்ன செய்ய எல்லாம் கரெக்டாக பறக்குதுன்னா பறக்குது. பறக்குதா? ஏசு சொன்னாலும் பறக்குது. உலக மனுஷன் சொன்னாலும் பறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பறந்துருவோம். இல்லையா? கொண்டு குழியில தள்ளிட்டு இருக்கிறோம் விசாரிச்சு. ஆமே. ஆனா கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகள் தகப்பனாவதை நம்புவதற்கு. என்னது? நம்புவதற்கு ஒரு அறிகுறி கூட இல்லையா? ஆமே. ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லையா? ஏதோ இல்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இல்ல ஆனா விசுவாசிச்சான். அல்லேலூயா. ஆமென். டாக்டர் சொல்லிட்டாங்க, சொந்த பந்தங்கள்லாம் சொல்லிட்டாங்க, 50 வயசுக்கு மேல தாண்டிச்சுனாவே ஆமென் 100ல ஒருத்தனுக்கு தான் குழந்தை பிறக்கும். ஆனா நீ 100 வயசு தாண்டிட்ட, சான்ஸே இல்லை அப்படின்ட்டாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு. விசுவாசத்தை நீ அப்படியே நீ ஃபயர் பண்ண உன் இருதயத்துல ஏத்த என்ன ஆகுது? ஊரே உன்னை தூத்திக்கிட்டு. மரித்தோரை எழுப்புறோம்னு நம்ம சொல்றோம். ஆனா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? பைத்தியக்காரன். ஆமென். இவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கும் எனக்கு மட்டும் தான் அந்த டீலிங் தெரியும். ஏன்னா அவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. இது மட்டும் இல்ல. ஆமென். இனி வரும் நாட்கள்ல ஆமென் வளர வளர இந்த ஊழியம் வளர நம்ம பேச என்ன ஆகுமா? அல்லேலூயா. இப்போ வந்து ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு உபவாச பக்கமும் ஒரு ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே உட்காந்துருக்கணும் பேர் சொல்லி கூப்பிடலாம். அல்லேலூயா. ஆனா மரித்தவனை உயிரோடு எழுப்புறது அப்படின்னா அல்லேலூயா பேசிக்கிட்டு இருக்கும்போது டெட் பாடியில எந்திரிச்சு உட்கார அப்படிங்கிறது மற்றவங்களுக்குலாம் பார்க்கறதுக்கு பைத்தியமாக தான் தோணும். அதனால தான் நம்மளை வந்து பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டேன். நம்ம பைத்தியமாக தான் பேசுவோம். ஆவிக்குரிய பைத்தியம் மாதிரி தான் எல்லாத்துக்கும் பார்க்கறதுக்கு காணப்படுவோம். உங்களை பார்த்தா எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமான அன்னைக்கு தான் லீவு. 7 நாளும் என்ன செஞ்சா 6 நாளும் வேலைக்கு போயிட்டு நீங்க போடுறோம் பாரு. அங்க போயிட்டு ஒரு 3 மணி நேரம் இருந்துட்டு வருவோம். அல்லேலூயா. நம்பப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை. உன் கையில பேலன்ஸ் இல்லை, பொருள் இல்லை, வாடகை வீட்டில் குடியிருக்கிற எல்லாம் கேவலமா பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஆமென். அதான் நம்பப்படுறதுக்கு ஏதும் இல்லை. கையில் ஒண்ணுமே இல்லை, சிம்டம்ஸே இல்லை. ஆனா இங்க சொல்றாரு நம்புவதுக்கு எதுவும் இல்லாம அதை நம்பிக்கையோடு விசுவாசிக்கலாம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆமென் சொல்லுவாங்களே உலகத்துல வரும் எதிர்பார்த்து காத்துரு அப்படிமா. ஆமென். அவனுக்கு நம்பிக்கை அற்று போயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க? காலி பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா நம்ம ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா வரும்னா ஒண்ணு மட்டும் இல்லை, டபுள் மடங்கு அவன் கொண்டுட்டு வந்து கொடுத்துருவோம். அல்லேலூயா. இங்க சொல்றாரு பாருங்க. ஆமென். அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கு. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ள இருக்கும்போது தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. ஆமென். இதுதான் அற்புதங்கள் நடக்கணும்னா இந்த வசனத்தை நல்லா ஆழமா போய் தியானம் பண்ணீங்கன்னா தெரியும். இப்ப பாருங்க ஆண்டவர் உங்ககிட்ட எப்படி பேசுவார். பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்களும் செய்யலான்ட்டு ஆண்டவர் பேசுறாரு. ஆமென். எப்படி பேசுறாரு சொல்றாரு பாருங்க. ஆமென். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கை. விசுவாசத்துல ஒண்ணுமே இல்லை. விசுவாசிக்கிறான், நடக்கல. அல்லேலூயா. நடக்கல. ஆமென். அப்படிதான் ஊழியத்துல அற்புதங்கள் நடக்கல. தேவனுடைய நாமம் சேர்ல காலியா இருக்கு, ஆட்கள் இல்ல. ஆமென். இதை பார்க்காத. ஆமென். நீ யாருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிற? வானத்தையும் பூமியும் படைத்து இருக்கீங்க. இப்ப பூஜாடிக்கு அனுப்பான் பாத்தியா அலெக்ஸ், நீங்க எல்லாம் காலியா
இதை பார்த்து பார்த்து உன்னை என்ன செய்யறேன், டென்ஷன் ஏத்துறேன் அப்படின்ட்டு நம்மள என்ன செய்வான் பிசாசு, என்ன செய்வான் நம்மள டென்ஷன் பண்ணிக்கிட்டு, ஊழியக்காரன் டென்ஷன் பண்ணுவான், விசுவாசியை டென்ஷன் பண்ணுவான், நோய்களை கொண்டு வந்து டென்ஷன் பண்ணுவான், வேதனைகளை கொண்டு வந்து, பண பிரச்சனை கொண்டு வந்து என்ன செய்வான், டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த டென்ஷன் நம்ம பார்க்க கூடாதுங்கிற இந்த இடத்துல தான் பிசாசுக்கு நீ செக் வைக்கிறது. அப்படிதான் ஆபிரகாம் ஒரு பெரிய செக்கா வச்சு விட்டான். அவன் ஏறக்குறைய 100 வயதுல இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராள செத்து போனதையும் என்ன இருந்தான். போனதை பத்தி கவலைப்படாத, செத்து போனதே மறுபடியும் எழுப்பாது. ஆனா நீ சொன்ன எழுப்புங்கிற கருத்தை, செத்து போனதை என்ன அது இருந்தான், உன் கை விட்டு போனதை என்னத பார்க்காத, முந்திரிகளை யோசிக்காத, பூர்வமானதை சிந்திக்காத அப்படிங்கிறது. அதெல்லாம் நம்ம கேரக்டர் இல்ல, நம்ம கேட்டகரியில கிடையவே கிடையாது. ஆவிக்குரியவனை சிந்திக்கிறான். கர்த்தருக்காக வைராக்கியமா என்ன செய்யலாம், கர்த்தருக்காக என் ஜனங்கள் மேல வல்லமையான கரம் என்ன செய்ய போகிறது, அல்லேலூயா, உலகத்துக்கு ஆண்டவரை காமிக்கிறதுக்கு ஒரு அற்புத சக்தியை நம்மளை படைச்சிருக்கிறார். அப்படி விட்டு அப்படி தொலைநோக்கு பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிசாசு அந்த சமயத்துல தான் என்ன செய்வான், நீ செஞ்சிருவியா, நீ இது பண்ணிடுவியா, அது பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான். அப்பதான் ஏதாவது ஒரு பாவத்தை கொண்டுட்டு வந்து நம்ம மேல போட்டோன்னே என்ன ஆகும், நெருப்பு முழுவதும் எரிஞ்சிட்டு இருக்கு, தண்ணியை கொண்டு வந்து ஊத்தினா என்ன ஆகும், அவ்வளவுதான் அமைஞ்சு. அல்லேலூயா. பட் அப்படிதான் சொன்னான், என் தங்கச்சி யாரும் நெருங்க முடியாது அப்படின்னா 2 வார்த்தை. 2 நாள் அந்த தெருவு பக்கம் போயிருக்கான், 2 பார்வை பார்த்துருக்கான். 3ஆவது நாள் என்ன செஞ்சுட்டான், 2 பேரும் சேர்ந்து போறாங்க, சினிமா தேட்டர்ல உட்காந்துருக்காங்க. பெத்தவன் மாற அடிச்சுக்கிட்டு, ஐயோ போச்சே அப்படின்ட்டு அவ்வளவு. அல்லேலூயா. இது உலகம் அப்படிதான், உலகம் என்ன செய்யும், அப்படியே இழுத்துட்டு போயிருக்கு. ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாவது இருந்தா அதை பத்தி கேர் பண்ணிக்கவே இல்லை. உலகத்துல நடக்கிறத பத்தி கேர் பண்ணிக்காத அப்படிங்கிற. அல்லேலூயா. நீ இந்த உலகத்துல உனக்கு கொடுத்த தரிசனத்தை, தேவன் கொடுத்த திட்டத்தை பெருசாக்கணும்னா செத்து போனதை பார்க்காத, செத்து போனது பேசாத, செத்து போனது உன் கூட வராது. அல்லேலூயா. மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு அப்படின்ட்டு. இப்ப நீ உயிரோட இருக்கல, என் பின்னாடி வந்துடும் அப்படின்னு. ஊழியம் சரியா, ஊழியத்துக்கு ஓடி ஜெபிக்கிறவன் இருக்கியா, டைம் ஆனா உட்காந்துக்க ஜெபத்துல. அல்லேலூயா. செத்து போனதை பார்க்காத உன் வாழ்க்கை அப்படிதான் காட்டுவான். இதை காமிச்சுட்டாங்க, அநேக ஊழியர்களை கவுத்துட்டான், அநேக விசுவாசிகளை கவுத்துட்டான். நான் தான் பார்க்குறேன், இந்த நாமக்கல்ல நல்லா பயங்கரமா ஊழியம் செஞ்ச ஆட்கள், ஆலயத்துக்கு போன ஆட்கள், பல மணி நேரம் ஜெபிச்ச ஆட்கள் இன்னைக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. சாகடிச்சுட்டான். எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சாகடிச்சுட்டான். அல்லேலூயா. அதனாலதான் நீரோட அருகில் உள்ள மரங்களை போல உங்களை வச்சிருக்கிற. நல்ல சத்தியம் உள்ள சபையில் இருந்தீனா சத்தியம் உன்னை விடுதலை ஆக்க. அல்லேலூயா. அதே தண்ணியை என்ன செய்யும், தண்ணியை வேர்ல ஏற்றி விட்டு மரத்தை செழிப்பாக்கும். அது இடையூறுனா மழை போடுறது. அதனாலதான் நம்ம சபையில எல்லாம் சேலத்துல இருந்து வர்றீங்க, கோனூர்ல இருந்து வர்றீங்க, சேலத்துல இருந்து 2-3 பேர் வர்றீங்க. அல்லேலூயா. எல்லா தூரத்துல இருந்து வர்றீங்க. லோக்கல் உள்ள ஆளுன்னு பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான், நானும் சில 2 பேர் தான் இங்க லோக்கல்ல இருக்கு, மத்தவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வர்றீங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னார், சொந்த ஊர்ல ஊழியர்களை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு. ஆனா நீ காலையில வரும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே சொந்த ஊர்ல மதிக்க என்ன ஆண்டவர், அதை அப்படியே உள்டா வாக்கிங்க அப்படின்ட்டாரு. சொந்த ஊர்ல தான் உனக்கு மதிப்பே இருக்கு அப்படின்ட்டு. அல்லேலூயா. நான் அந்த அளவுக்கு ஆண்டவர் பார்க்கிறேன், ஃபோக்கஸ். அல்லேலூயா. மதிப்பை உயிர் பெறும் அப்படி பேசுறேன். ஆனா நடக்காத மாதிரி இருக்கும், எல்லாம் கேவலப்படுத்துவாங்க, எல்லாம் திட்டுவானுங்க. இவனுடைய பிரசங்கம் வேற மாதிரி இருக்கு, இவன் வேற மாதிரி பேசுறானே, இவன் நம்ம இதுல கேட்டகரியில இல்லாத மாதிரி இருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் இங்க சொல்றாரு, செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்ன